ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு நேற்று ஈவினிங் எடுத்த ஒரு பதிவு தான். நம்ம வீட்டில் செஞ்ச சின்ன சின்ன வேலைகள் அண்ட் அரேஞ்ச்மெண்ட். அது போக பார்த்திங்கன்னா சிறுநெல்லிக்காயில் ஊறுகாய் செஞ்சேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக இந்த ஊறுகாய் செஞ்சு காட்டியிருக்கேன். கண்டிப்பாக இது உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இப்போ இந்த சிறுநெல்லிக்காய் சீசன் தானே, இப்போ எல்லா பக்கமுமே அது கிடைக்கும். இது மாதிரி வாங்கி போட்டு வச்சுக்கோங்க. ஒரு வாரம் அல்லது 2 வாரம் வரைக்குமே தண்ணி படாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா கெடாமல் இருக்கும். நல்லா இப்போல்லாம் இந்த வெயில் காலத்துக்கு கம்மங்கூழ்லாம் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றப்போ, பழைய சாதம்லாம் செஞ்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ ஒரு ஹெல்த்தி ரெசிப்பியாக இந்த சிறுநெல்லிக்காய் ஊறுகாய் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அதுதான் நான் செஞ்சுருக்கேன். அதுதான் உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுத்துருக்கேன். சரி, ஓகே, அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. அதே போல் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் தெரிஞ்சுக்கட்டும். ஓகே, வாங்க அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று ஈவினிங் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வீட்டுக்கு முன்னாடி இந்த ஃப்ளவர் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன். இது ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் தான். இதை கூட ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, அக்கா இது ஒரிஜினலாக இல்லை ஆர்டிஃபிஷியலான்னு கேட்டிருந்தீங்க. இங்கே போட்டிருக்கிறது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் தான். இந்த பக்கம் இருக்கக்கூடிய மணி பிளான்ட் மட்டும்தான் ஒரிஜினல். மற்றபடி இங்கே பூஜை அறையில் மாட்டியிருக்கிற அந்த வெட்டிவேர் மாலை, அது போக பூஜை அறையில் மாட்டியிருக்கக்கூடிய இந்த தோரணம் மஞ்சள் கலரில் ஒரு மாலை மாட்டியிருக்கல, இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் தான். இது எனக்கு இந்த பக்கம், அதாவது இந்த வுட் ஒர்க் செஞ்சுருக்கோம் இல்லையா, இங்கேருந்து நான் அங்கே உள்ள 2 பெட்ரூமும் ஆப்போசிட்டில் இருக்கும். அப்போ இந்த இடத்துல நாங்கள் ஃபஸ்ட்டு வீடு கட்டும்போது என்ன அப்படின்னா ஒரு ஆர்ச் மாதிரி கொடுத்துருந்தோம். 2 பக்கமும் ஒரு ரவுண்டு பில்லர் 2 பக்கம் கொடுத்து அதில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கயிறு மாதிரி கொடுக்க சொல்லியிருந்தேன். ஒரு மாதிரி இந்த பழைய காலத்தில் இந்த ராஜாக்கள் மாளிகைலாம் இருக்கும் பார்த்தீங்களா, பில்லர், அது மாதிரி சிமெண்ட்லேயே செய்ய சொல்லியிருந்தேன். வீடு கட்டும்போது இதெல்லாம் உட்காந்து செஞ்சது. என்ன சொல்கிறது, அந்த வீடு கட்டும்போது பார்த்திங்க அப்படின்னா சேர் போட்டு முன்னாடி உட்காந்துக்குவேன். ஒரு துளி கூட மாறாத அளவுக்கு இதெல்லாம் செய்ய சொன்னேன். இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா டைனிங் ஹால் போகிற வழியில் ஒரு ஆர்ச் ஒன்று செய்ய சொல்லியிருப்பேன். இது அந்த கயிறு மாதிரி அவங்க கொண்டு வரணும். அந்த கயிறு அந்த ஒரு ரவுண்டு மாறினா கூட கீழே கேப் அதிகமாக வந்துடும். திருப்பி மறுபடி இதை எத்தனை டைம் தெரியுமா ஃபுல்லாக இடித்து பண்ணாங்க. அந்தளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வரணும்னு பார்த்து உட்காந்து அப்படியே சேரை போட்டுக்கிட்டே உட்காந்துக்குவேன். எந்திரிச்சு போகவே மாட்டேன் இந்த வீடு கட்டும்போது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வீடு கட்டுறதெல்லாம் பெரிய ஒரு கனவு இல்லையா, நம்ம லைஃப்பில் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத வீடு கட்டுற ஒரு விஷயந்தான். அதனால் பார்த்திங்கன்னா அப்போல்லாம் ரொம்ப கனவோடு கட்டின ஒரு வீடு. நல்லா கட்டிடணும், கட்டுறப்பவே நல்லா கட்டணும் பார்த்து பண்ணதான். அப்போ அப்படி ரொம்ப கேர் எடுத்து ரொம்ப பக்கத்துலேயே இருந்து பார்ப்பேன். எங்கேயுமே நகல மாட்டேன். மதியம் சாப்பிட்ற டைம் கூட போக மாட்டேன். அவங்க கூடவே இருப்பேன். வேலை செய்கிற ஆளுங்க கூடவே இருந்து அவங்க கூடவே பேச்சு கொடுத்துக்கிட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஒவ்வொரு வேலைகளும் வாங்கணும் அப்படின்னா நம்ம அவங்களுக்குள்ள ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி பழகினா மட்டும்தான் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க வேலை செஞ்சு கொடுப்பாங்க. அந்தளவுக்கு நல்லா அக்கான்னு பேசிக்கிட்டு அவ்வளோ நல்லா நான் சொல்கிறபடியெல்லாம் ரொம்ப பொறுமையாக அந்த பசங்க வேலை செஞ்சு கொடுத்தாங்க. அப்படி ஒரு டிசைன் தான் இந்த ஆர்ச் மாதிரி வந்தது. ஆனால் இது பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இதில் ஒரு கயர் மாதிரி ஒரு டிசைன் கொண்டு வந்திருப்போம். 2 பக்கமும் ஆஃப் ரவுண்டு பில்லராக இருக்கும். அந்த கயிறு மாதிரி மேலேருந்து கொண்டு வர்றதா பயங்கரமான டஃப்பு. அந்த மாதிரி செஞ்ச ஒரு டிசைன் தான் இது. எதுக்காக சொல்ல வர்றேன் அப்படின்னா, எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா வீடு கட்டுறது ஒரு கனவாக இருக்கும் இல்லையா. நம்ம சும்மா நம்ம பேசி விட்டுட்டோம், அவங்கெல்லாம் கட்டி முடிச்சிருவாங்க அப்படின்னு மட்டும் நம்ம நினைக்கவே கூடாது. நம்மளுக்கு பிடிச்சதை நம்மளுக்கு பிடிச்சது மாதிரி செய்யணும் அப்படின்னா நம்ம கூடவே இருக்கணும். அவங்க கூடவே இருந்தால் தான் அந்த வேலைகள் கரெக்டாக முடியும். இல்லை அப்படின்னா அது என்ன சொல்கிறது, அது என்னதான் இருந்தாலும் அதில் ஒரு குறைகள் இருக்க தான் செய்யும். அதனால் கூடவே இருந்து பாருங்கள். அதுக்காக தான் நான் அந்த விஷயங்களை சொல்ல வர்றேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி, அந்த டிசைன்ஸ் செஞ்சிட்டோம். மறுபடியும் கிட்டத்தட்ட ஒரு வீடு கட்டி ஒரு
15 வருஷம் கழித்து தான் இந்த உட்டோர்கள்லாம் பண்ணோம். இப்போ ஒரு 5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் செஞ்சு. அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உட்டோர்கள் எல்லாமே வந்து இந்த பூஜை அறைக்கு முன்னாடி உள்ளது, இங்கே இந்த என்ட்ரன்ஸ் உள்ளே போகிறது, இந்த முன்னாடி ஷோகேஸ் இங்கேருந்து இந்த மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் தெரியுது பார்த்தீங்களா, இதில் வந்து டைல்ஸ்னு நிறைய பேர் வந்து கேட்டாங்க. ஆனால் அது வந்து டைல்ஸ் கிடையாது, அதுவுமே ஒரு உட்டு தான். உட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கொடி கொடியாக வந்து அந்த பூ வந்து அப்படியே ஒரு மரத்துலேருந்து வந்து அப்படியே கொட்டுற மாதிரி இருக்கும். இதை நான் ஏற்கனவே வீடியோஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் வந்து இதில் சொல்கிறேன், சின்ன சின்ன விஷயங்களும் இதில் வந்து நான் சொல்கிறேன். அப்படியே ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாகவுமே உட்டு அடிச்சு, இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஃபுல்லாக பலகை அடிச்சிருப்பாங்க, உட்டு ஃபுல்லாக அடித்து அதுக்கு மேலே தான் வந்து இதை எல்லாமே வந்து அந்த சீட்டு வந்து மேலே வந்து அப்படியே வந்து ஒட்டுனாங்க. ஒட்டி அதுக்கு ஃபுல்லாக பேஸ்ட் போட்டு கம்ப்ளீட்டாக ஒட்டினாங்க. ஃபஸ்ட்டு ஆணி அடித்து அந்த உட்டெல்லாமே சுவரில் அடித்தாங்க பார்த்துக்கோங்க. எல்லாம் கம்ப்ளீட்டாக இங்கேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உட் ஒர்க்கு தான் இருக்கும். அப்படிங்கிறப்போ அதை அடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த இதுவுமே ஒரு உட்டு சீட்டு தான், அதை வந்து ஒட்டுனாங்க. இது ரொம்ப அழகாக இருந்தது. நல்ல ஒயிட்டில் பிங்க் கலர், அப்படியே ஒரு மரம் பெரிய மரம் இருந்து அந்த பிங்க் கலரில் அப்படியே மரம் ஃபுல்லாக பூ வந்து பூத்து அப்படியே கொட்டுற மாதிரி இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்த்து செஞ்சேன் நான். எனக்கு உள்ள வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போது அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பண்ணினேன். அது போக அந்த உட்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த ஃப்ளவர் மாட்டினேன் இல்லையா, அதுலேயுமே வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு இதெல்லாம் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு தான் வாங்கி ஃபஸ்ட்டு அந்த ஃப்ளவர் வந்து உள்ளே அப்படியே வந்து மேலே வச்சு விட்டுருந்தேன். அதுக்கு ஃபேன் போட்டோம் அப்படின்னா காற்றுல கீழே விழுந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஐடியா தோணுச்சு, என்ன அப்படின்னா இதுக்கு மேலே வெயிட்டாக ஒன்று நம்ம வைக்கிறப்போ அது வந்து கீழே விழுகாது. அப்படிங்கிறதுனால மறுபடியும் அந்த உட்டோருக்கு மேலேயே ஒரு பலகை மாதிரி நல்லா கரெக்டாக வச்சு அதில் வந்து ஸ்க்ரூ பண்ணி விட்டுருக்குறோம். அதனால் நீங்கள் பிடிச்சி இழுத்தா கூட அது கீழே விழுகாது. அது என்ன அப்படின்னா ஒரு நாள் வந்து இது தூக்கிட்டு போகையில் அப்படியே இழுத்த உடனே ஒரு 4-5 பூ அப்படியே கட்டாய் கீழே விழுந்துருச்சு. அதனால் வந்து ஒரு அன்ஈவனாக இருந்ததா, அதை தான் இன்றைக்கி உட்காந்து ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணி விட்டேன். நல்லா ஈவனாக மறுபடியும் கொண்டு வந்துட்டேன். இன்னுமே ஒரு பேட்ச் பூ வந்து ஆர்டர் போட்டு இன்னுமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அதில் வந்து அந்த கேப்பில் எல்லாம் போட்டு விட்டேன். அப்படின்னா இன்னும் பார்க்குறக்கு அழகாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த சைடு டைனிங் ஹால் பக்கம் போகிற பக்கமும் பார்த்திங்கன்னா அது மாதிரி போட்டு விட்ருப்பேன். இந்த சைடு வயலட் கலர் பூ போட்டிருப்பேன், அந்த சைடு பிங்க் கலர் பூ போட்டு விட்ருப்பேன். அப்புறம் இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வந்து ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. இதை பற்றி நேற்றே நான் வந்து லைவில் சொல்லியிருந்தேன். இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே ஒவ்வொரு பக்கமும் வாங்கினது. ஒன்று வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருப்பேன், இந்த லட்சுமி ஸ்டிக்கர்லாம் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது. அது போக பார்த்திங்கன்னா இந்த கிருஷ்ணர், அதுக்கப்புறம் கோமாதா, இதெல்லாம் வந்து மீஷோவில் வாங்கினது. நான் லிங்க் கொடுத்தாலும் அது வந்து ஓப்பன் ஆகாது. ஒருவேளை நான் வந்து உங்களுக்கு அந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து இருந்தது அப்படின்னா இந்த வீடியோலேயே நான் வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூஜை அறைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கிருஷ்ணர் ஸ்டிக்கர், அந்த பக்கம் கோமாதா ஸ்டிக்கர், கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தாமரைப்பூ வந்தது மாதிரி, அதுக்கு கீழே வந்து ஒரு புல் வந்து அப்படியே பூத்துருக்க மாதிரி ஸ்டிக்கர். கொஞ்சம் தான் இடம் இருக்கும். ஏன்னா ஹால் ஃபுல்லாமே உட்ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால எங்கெங்கெல்லாம் கேப் தெரியுதோ அந்த இடத்துல ஃபுல்லாக வந்து கொஞ்சம் அழகாக க்ரீனஸாக பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி பார்த்து ஒவ்வொன்றும் செஞ்சு வச்சுருக்கேன். எனக்கு பிடிச்சது மாதிரி என் வீட்டை மாற்றிருக்கேன். அது உங்களுக்கு பிடிக்குதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அவங்கவுங்களுக்கு வீடு தானே சொர்க்கம் இல்லையா, சொர்க்கம் கோவில் எல்லாமே அப்படி தான். எனக்கு பிடிச்ச மாதிரி என் வீட்டை வந்து மாற்றி வச்சுருக்கேன். சரி, ஓகே. அடுத்து நம்ம அப்படியே வந்து இந்த சிறுநெல்லிக்காய் ஊறுகாய் பார்க்கலாம். இப்போ வந்து நெல்லிக்காய் சீசன் தானே, எல்லா பக்கமுமே இது கிடைக்கும். உங்கள் வீட்டில் மரம் இருந்தது அப்படின்னா கூட நீங்கள் இந்த ஊறுகாய் செஞ்சு வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா கடையில் வாங்கி கூட நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட, ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய பொருளை சேர்க்காம சூப்பராக, ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக, நல்ல மனமாக காரசாரமாக ஒரு ஊறுகாய் வந்து நம்ம செய்யலாம். ஃபஸ்ட்டு வந்து நெல்லிக்காய் நல்லா தண்ணியில் கழுவிக்கோங்க. நீங்கள் வந்து இதை இட்லி பானையில் ஒரு வேக விட்டு, அதாவது ஒரு வேக்காடுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு டைம் வேக விட்டு அப்படியே எடுத்துக்கிட்டாலும் சரி. இல்லை நீங்கள் அப்படியே வந்து, ஏன்னா
கொஞ்சம் பெரிய நெல்லிக்காய் இருந்தால் நீங்கள் வந்து இட்லி சட்டியில் வேக வச்சுக்கோங்க. ஒரு கொதி வந்தவுடனே அது நல்லா வெந்துடும், பொதுன்னு நல்லா வெந்து வந்துடும். அப்படி வெந்தும் நம்ம வந்து ஊறுகாய் செஞ்சுக்கலாம். இல்லை அப்படின்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி நேரடியாகவே நம்ம வந்து ஊறுகாய் செஞ்சிடலாம். இப்போ நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். அதே அளவு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துகிட்டு எல்லாத்தையும் தனித்தனியாக வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. ஆயில் சேர்க்க வேண்டாம், அப்படியே நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் போடணுமா, ரொம்ப கசக்காதா அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் சேர்த்து செஞ்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து உங்களுக்கு டேஸ்ட் எவ்வளவோ, உங்களுக்கு கொஞ்சம் கசப்பு பிடிக்குது இல்லை வந்து காரம் பிடிக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நான் வந்து இப்போ வறுக்கையிலே பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வறுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்குவேன். சில டைம் வந்து பொரியலுக்கு சேர்த்துக்குவேன், சில கொஞ்சம் கொஞ்சமாக தூவி விடுவேன். அப்போ அந்த மனம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம புளி சாதம்லாம் செஞ்சோம் அப்படின்னா இந்த பொடியவே போட்டோம் அப்படின்னா போதும். அதனால் வறுக்கும் போதே கொஞ்சம் வந்து நிறைய வறுத்துக்குவேன். அப்போ இந்த ஊறுகாய்க்கு எவ்வளவு நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன், அதனால் நான் வந்து சொல்கிறேன். அது போக பார்த்தீங்கன்னா இது வந்து வரமிளகா, நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம வந்து ஊறுகாய்க்கில் வந்து மிளகா பொடி நம்ம சேர்க்க போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து சும்மா ஃப்ளேவருக்காக அந்த ஒரு கரகரப்பாக நம்ம அரைச்சி அதில் போடுறப்போ அது அந்த ஊறுகாய் வந்து நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் அப்படியே ஒரு கிரேவி மாதிரியும் கிடைக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வரமிளகாயும் நீங்கள் வந்து வறுத்து வச்சுக்கோங்க. வறுத்துட்டு அது அப்படியே வந்து ஆறிட்டு இருக்கட்டும். நம்ம இப்போ தண்ணியில் கழுவி வச்சோம் இல்லையா, அது வந்து நல்லா தண்ணியெல்லாம் வடிஞ்சிருக்கும். அதாவது நெல்லிக்காய் சொன்னேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா எண்ணெயில் மட்டும்தான் நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். அதனால் வந்து நல்லா 1/4 லிட்டர் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் கிளறி எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த நெல்லிக்காய் வந்து அப்படியே வந்து அதை அப்சர்வ் பண்ணிடும். அது அப்படியே எண்ணெயே இல்லாத மாதிரி வரன்னு வந்துடும். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அப்படியே தனித்தனியாக இருக்கிற மாதிரியே இருக்கும். அதனால் அது அவ்வளோ எண்ணெயை வந்து அது ஈர்த்துக்கும். அது தனியாக எண்ணெய் நிற்கவே நிற்காது. அதனால் நம்ம ஓரளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/4 லிட்டர் நல்லெண்ணெய், அது கூட பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் நல்லா நிறைய தாராளமாக கருவேப்பிலை போடுங்க. அந்த கருவேப்பிலை நல்லா மனம் சூப்பராக இருக்கும். அது போக நான் வந்து ஒரு வரமிளகாய் சேர்த்துருக்கேன், ஒரு 10 வரமிளகாய்க்கு பக்கம் சேர்த்துருக்கேன். ஏன் இதை சேர்க்குறேன் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற தயிர் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும், வெரைட்டி ரைஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த வரமிளகாயவே தொட்டுட்டு அவ்வளோ சாப்பாடு சாப்பிட்றலாம். வரமிளகாய் இல்லாமலும் நம்ம வந்து செஞ்சுக்கலாம். வரமிளகாய் போடுறதுனால ஊறுகாய் வந்து கெட்டு போகாது. அதனால் வந்து நம்ம தாராளமாக இந்த ஃப்ளேவர் பிடிச்சிது அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். பிடிக்கல அப்படின்னா நம்ம வந்து வெறும் நெல்லிக்காய் மட்டும் போட்டு நம்ம வந்து ஊறுகாய் செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நெல்லிக்காயெல்லாம் கொட்டி நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுருங்க. ஓரளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறம் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்க்குறப்ப சீக்கிரம் வந்து வதங்க ஆரம்பிக்கும். அது வந்து கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் அப்படியே வந்து மாற ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி அது அப்படியே எண்ணெயில் வந்து வெந்துட்டுருக்கட்டும். நம்ம வறுத்து வச்சுருந்த இந்த வெந்தயம், கடுகு, வரமிளகாய் இதெல்லாம் வந்து நல்லா வந்து கொஞ்சம் ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக, ரொம்ப கொரகொரப்பாக இல்லாமல் இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி முடிச்சாச்சு. இப்போ எனக்கு வந்து இவ்வளோ பொடி கிடச்சிருக்கு. இதில் வந்து நான் வந்து கொஞ்சம் தான் போட போகிறேன். ஏன்னா வந்து நான் சொன்னேன் இல்லையா, நான் எக்ஸ்ட்ரா தான் வந்து இப்போது வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அதனால் வந்து நீங்கள் இதில் சேர்க்க போகிறது ஒரு ஸ்பூன் அளவு, 1.5 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிக்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் கல்லுப்பு சேர்த்துருந்தேன் இல்லையா, நீங்கள் அது வேக வேக பார்த்தீங்கன்னா உப்பு பத்தாத மாதிரியே இருக்கும். அதுக்கு நீங்கள் அதாவது டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உப்பு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டே நிறையவும் போடாதீங்க, ஃபஸ்ட்டே ரொம்ப கம்மியாகவும் போடாதீங்க. ஒரு அளவுக்கு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த எண்ணெயில் வந்து அந்த காய் நல்லா வதங்கணும். அப்படிங்கிறப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அதை நல்லா வதக்க பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வதங்கி சுருண்டு வர அதோட உப்பு டேஸ்ட்டு, கார டேஸ்ட்டெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குதோ, உப்பு காரமெல்லாம் எவ்வளோ பிடிக்குதோ, சில பேர் வந்து கம்மியாக போடுவாங்க, சில பேர் வந்து உப்பு கொஞ்சம் தூக்கலாக போடுவாங்க, சில பேர் காரம் கம்மியாக போடுவாங்க, சில பேர் காரம் வந்து நல்லா சுருக்குன்னு இருக்கணும் அப்படிங்கிறக்காக போடுவாங்க. இப்போ நான் வந்து காரம் நல்லா சுருக்குன்னு இருக்கணும், நல்லா தயிர் சாதம் இந்த வெயில் காலத்துக்கு கம்மங்கூழ்லாம் நான் செய்வேன் இல்லையா, அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சுருக்குன்னு இருக்கணும் அப்படிங்கிறக்க கொஞ்சம் வந்து மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போட்டிருக்கேன். ஆனால் கரெக்டாக தான் இருக்குது எல்லாமே. அவ்வளோ சூப்பராக இருந்தது. காலையில் என் பையன் பொரியல் கூட எடுத்துகிட்டு போகல, அம்மா எனக்கு ஊறுகாயே கொடுங்கன்னு அவ்வளோ ஊறுகாய் எடுத்து வச்சு சாப்பாடு கொண்டு போகிறான் சாம்பார் சாதத்துக்கு. அவ்வளோ நல்லா இருந்தது. மனம் அப்படியே திறக்கையில் மனம்னா மனம், இது வீடே மணத்துச்சு அந்த பொடியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம்.
அப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த பொடியை வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூட கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கிங்க. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்து அது எல்லாம் மிங்கிளாகி வர்றப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம எவ்வளோ எண்ணெய் ஊற்றணும் பாருங்கள், அது அப்படியே கிளற அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த நம்ம வந்து ஆரோக்கியமாக செஞ்ச ஒரு ஊறுகாய் தான் இது. இதில் வந்து வினிகரோ வேறு எதுவுமே நம்ம சேர்க்கவே இல்லை. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நல்லா ஆற வச்சு கைப்படாமல் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 15 நாள் வரைக்குமே கெடாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க, கெடாமல் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா செஞ்சு முடித்ததுமே தட்டு போட்டு மூடி வச்சிடாதீங்க. ஏன்னா அது வேர்வை தண்ணி உள்ளே இறங்கும். அதனால் ஓப்பனாகவே வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறம் எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. இந்த ஊறுகாய் ரெசிபியை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.